12வது மந்திரம் பார்க்கிறோம் ஈசாவாஸ்ய உபனிஷத்துல. സൃഷ്ടിയിലെ ஈஸ்வரனோடு உபாதியாயிட்டு சொல்லற மாயை, அந்த மாயைய அந்த பிரகிருதிய உபாசிக்கிறதுனால பிரகிருதியில லயிக்கிறதுக்கு சாதிக்கிறது. உபாசனையோடு ഫലം ഉപാസകനിലെ என்னத்தையாக்குமோ உபாசிக்கிறோம், அதனோடு குணங்களை உண்டாக்கும். கடைசியில உபாசிக்கிற அந்த விஷயமாயிட்டே ஏகத்துவம் பிராபிக்கும். அதுபடி பார்த்தானா സൃഷ്ടിയില ഈശ്വരനോട് ഉപാധിയായിട്ട് ചിലരെ മായയെ ഉപാസിക്കുന്നതിനാല മായയെ ഉപാസിച്ച് அந்த மாயையில லயிக்கிறதுக்கு சாதிக்கிறது. மாயை அப்படின்னா பிரகிருதியில லயிக்கிறதுக்கு சாதிக்கிறது. மறுபடியும் மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ். அங்கேயும் சுசுப்தி நிலைமையில இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற துக்கங்கள் அப்படிங்கிறது தெரிய வராது. இருந்தா கூட ஆக்ரஹ கர்மங்களோடு அந்த விதை பீஜம் அஜ்ஞானம் அதுல இருக்கு. அதனால நித்திய ஞானமா இருக்கிற ஆத்மஞானத்தோடு பிரகாசம் அதுல கிடைக்காததுனால அத அந்தகாரம் அப்படின்னு சொல்லப்படுறது. சமஷ்டி ரூப உபாதிகனா இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன காரிய பிரம்மத்தை உபாசிக்கிறதுனால அந்த ஹிரண்ய கர்ப்பனில இருக்கிற குணங்கள் எல்லாம் அனிமா கரிமா லஜிமா இப்படி இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சர்வஜத்துவம் சர்வ வியாபித்துவம் இப்படி இருக்கிற எல்லா ஐஸ்வர்ய குணங்களும் சித்திக்கும். ஆனா அதுவும் மாயையோடு கண்ட்ரோல்லயும் இருக்கு. அதனால சச்சித் ஆனந்தவத பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான ஒரு தடசத்தை இந்த அஷ்ட சித்திகள் உண்டாக்குறது. அதனால அதுவும் இந்த பிரகிருதி அப்படிங்கிற நரகத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நம்மள ஹெல்ப் பண்றதில்லை. அஷ்ட ஐஸ்வர்ய சித்திகள் உபயோகிச்சு ஆச்சரியகரமான மேஜிக் வேலைகள் எல்லாம் பண்ணறதுக்கான எபிலிட்டி உண்டாகும். அதனாலேயே மனசு அந்த மாதிரி விஷயங்களில ஈடுபடும். அப்போது பரமபத பிராப்திக்கான மார்க்கம் இந்த மனசு தேடுறத நிப்பாட்டு. அதுவும் இந்த பிரகிருதி அப்படிங்கிற அந்தகாரத்திலேயே சுற்றி கறங்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கு. பிரளயம் முடிஞ்சு கல்பம் ஆரம்பிக்கிற டைம்ல பரபிரம்மே திரிகுணங்களிலேந்து சத்குணத்தை ஸ்வீகரிச்சு சகுண ரூபம் ஸ்வீகரிச்ச பகவான் விஷ்ணுவோடு நாபியிலேந்து உயர்ந்து வந்த தாமர
தாமரப்பூவுக்கு உள்ளேந்தாக்குமே பிரம்மா உத்பவிச்சார். பிரளய காலத்துல ஆதிநாராயணனோடு குச்சி பிரதேசத்துல சர்வ உயிரினங்களும் சூஷ்ம ரூபத்துல லயிச்சு கடந்தது. இந்த பிரபஞ்சத்தோடு சிம்போலா இருக்கிற தாமரப்பூ பகவானோடு நாபியிலேந்து உயர்ந்து வந்தது. அந்த தாமரப்பூ அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோடு சிம்போல். அதுக்குள்ள இந்த சர்வ பிரபஞ்சமும் இன்க்ளூடு சூஷ்ம ரூபத்துல. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற பிரம்மாவும் அதே தாமரப்பூவிலேந்துதான் உத்பவிச்சார். சர்வ உயிரினங்களோடும் சிருஷ்டிகர்த்தாவாக்கும் பிரம்மா. நம்மளெல்லாம் கண்களால பாக்கிற இந்த பிரபஞ்சத்துல சர்வ உயிரினங்களோடும் சிருஷ்டி பண்றது பிரம்மாவாக்கும். விசேஷேன ராஜதே இதி விராட். பிரபஞ்சம் அப்படிங்கிறது விராட் സ്വരൂപമാക്കും. இந்த பிரபஞ்சத்துல ജനിച്ച് ജീവിച്ച് പ്രപഞ്ച സൗഖ്യങ്ങൾക്കായിട്ട് ദേവതകളെ ഉപാസിച്ച് വാഴവാൾക്ക് പുനരഭി ജനനം പുനരഭി മരണം அப்படிங்கிறது மறுபடியும் மறுபடியும் உண்டாகவே செய்யும். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவனாயிருக்கிற பரமாத்மாவை தெரியறதுக்கு முயற்சி பண்ணி ஜெயிக்கிறவாளுக்கு. அப்படி பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். காரணம், பரமாத்மாவுக்கு ரூபம் இல்லை, கண்களால பரமாத்மாவை காண முடியாது. சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் இல்லாததுனால அந்த பரமாத்மாவுக்கு ரூபமும் இல்லை. ஒரு ரூபம் எடுத்து பகவான் அவதாரம் பண்ணணும் அப்படின்னா திரிகுணங்களை ஸ்வீகரிக்கணும். அதனாலேயே ரூபமும் இல்லை. என்னெல்லாம் ஆக்குமோ நமக்கு நம்மளோட இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. கண்ணால காணறதுக்கும் காதால கேட்கறதுக்கும் இப்படி எல்லாம் சாதிக்கிறது. அது ஒண்ணுமே பரபிரம்மம் கிடையாது. நம்மளோட இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் பரபிரம்மம். இந்த பிரபஞ்சத்துக்கே அப்பாற்பட்ட பரபிரம்மம். பிரபஞ்ச சௌக்கியங்களுக்காயிட்டு தேவதைகளை உபாசிச்சு வாழற பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட முயற்சி பண்ணாம இருக்கிறவாளுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாயிண்டே இருக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிற பரமாத்மாவை முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணினவாளுக்கு, அதுல சக்சஸ் ஆகிறவாளுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. இந்த நானும் இந்த மாயா பிரபஞ்சத்திலிருந்து உண்டானதாக்கும் பரபிரமத்திலேந்து பரபிரமம் ஆக்டிவேட் பண்ணி உண்டான இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்திலேந்து உண்டான நான், எனக்குள்ள இருக்கிறதும் இந்த பிரபஞ்சத்தில இருக்கிற சர்வ உயிரினங்களுக்குள்ள இருக்கிறதும் ஆன ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றவாளுக்கு, அதுல ஜெயிக்கிறவாளுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டு பரமாத்மா தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதாக்கும் நம்மளோட முக்கியமான லட்சியம் அப்படின்னு திருடமா உറപ്പിക്കണം. விராട് സ്വരൂപം அப்படிங்கிற பிரபஞ்சம் காரியபாவமாக்கும். காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது. ஒரு விதைய குழிச்சு போட்டானா அது
മുളച്ച് ചെടിയായി മരമായി പൂത്ത് കാച്ച് മറുപടിയും പഴങ്ങളെ തരും നമുക്ക്. അതിലേന്ത് മറുപടിയും വിതയുണ്ടാകും. അത് മറുപടിയും കുഴിച്ചുപോട്ട മറുപടിയും അതേ ചെടി മുളയ്ക്കും, അതേ മരം ഉണ്ടാകും. அப்படியே அதுக்கு மறுபடியும் பரம்பரைகள் அப்படின்னு உண்டாகிறது. மனுஷால எடுத்து பார்த்தானாலே நம்மளோடு எத்தனையோ பூர்வீகர்கள் வழியாவாக்கும் நம்ம இங்க இந்த பூவுலகத்துக்கு வந்திருக்கோம். நமக்கு ஜனிக்கிற புத்திர புத்திரி வழியாக நம்மளோட பரம்பரைகள் நிலநிற்கிறது. எத்தனையோ வருஷங்கள் முடிஞ்சானா அந்த டைம்ல நம்ம இல்லைனாலும் நம்மளோட பரம்பரை இருக்கு. வித்து அப்படிங்கிறது அந்த மரத்தோடு காரணமாக்குமே, வித்தோடு காரியமாக்கும் மரம். வித்திலேந்து முளைச்சு வர அந்த அங்குரம் அதிலேந்தாக்கும் சூஷ்ம ரூபத்தில இருக்கிற அதிலேந்தாக்கும் இலைகளும் பிராஞ்சஸ்களும் வேர்களும் மரத்தடியுமாயிட்டு இருக்கிற அந்த மாமரம் நிறைய வருஷங்களுக்கு அப்புறமா பூத்து காய்ச்சி நிக்கிறது. இத்தனை பெரிய விருட்சம் சூஷ்ம பாவத்துல அந்த அங்குரத்தோடு உள்ளுக்குள்ள இருந்த சூஷ்ம ரூபமாயிருந்தது. அதாக்கும் வளர்ந்து பெரிய விருட்சமானது. அங்குரம் அப்படிங்கிறது சூஷ்ம பாவத்திலேந்து ஸ்தூல பாவத்தை பிராபிச்சது. பகவானோட நாபியிலேந்து உயர்ந்து வந்த தாமரைக்கு உள்ள இந்த பிரபஞ்சத்தோடு சிம்போலான தாமரைக்கு உள்ள பிரபஞ்சத்தில சகலதும் பிரளய காலத்தில அந்த பகவானோட குச்சி பிரதேசத்தில லயிச்ச அந்த சூஷ்ம பாவங்களாக்கும் அந்த தாமரைக்குள்ள பிரகடமாயிட்டு வந்தது. நாபியிலேந்து முளைச்ச அந்த தாமரைக்குள்ள பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவாக்கும் சிருஷ்டி செய்யறதுக்கான பொருள்களோடு கூடிட்டு பிரம்மாவும் தாமரையில എന്താക്കും ഉത്ഭവിച്ചാர். நிறைய வருஷங்கள் கழிஞ்சு பெரிய மரமாயிட்டு நிக்கிற விருட்சம் சூஷ்ம ரூபத்தில பூர்ணமாயிட்டு அதனோட வித்திலேந்து முளைச்ச அங்குரத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். வித்து அப்படிங்கிறது முளைக்கிறதுக்கான காரண சக்தியாக்கும் அங்குரமாயிட்டு முளைச்சது. விராடு அப்படிங்கிற பிரபஞ்ச ஸ்வரூபம், கண்களால காணறதுக்கு சாதிக்கிற ஸ்வரூபம், அது ஸ்தூல ரூபமாக்கும். பெரிய வடவிருட்சம் மாதிரி இருக்கிற ஸ்தூல ரூபம். விராட் அப்படிங்கறதோடு சூஷ்மம் அப்படிங்கிறது அந்த வித்தோடு வடவிருட்சத்தோடு அங்குரம் மாதிரியாக்கும். ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற சிருஷ்டி பண்ணற பிரம்மா. விராட் அப்படிங்கிற பிரபஞ்சத்தோடு காரண பாவம் அப்படிங்கிறது பரம்பொருள், பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள். பரம்பொருள் அப்படிங்கிற பிரம்மம் ஆதிநாராயணன். அந்த ஆதிநாராயணன் ஆத்யை கொடுத்ததினாலியாக்கும் மாயை ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த பிரபஞ்சம் உண்டானது. மாயைய பிரகடனப்படுத்தின பிரம்மம் அப்படிங்கிற சக்தியாக்கும் விராடோடு காரணபாவம். காரணம் இல்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. சமுத்திரம் இல்லை அப்படின்னா அலைகள் அப்படிங்கறதும் கிடையாது. இந்த பிரகிருதி உண்டாகிறதுக்கான காரண பிரம்மம். காரண பிரம்மத்திலேந்து ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற பாவம், ஹிரண்ய கர்ப்பனிலேந்து விராட் அப்படிங்கிற பிரபஞ்ச பாவம். 3 அவஸ்தைகளையாக்குமே இங்க பார்த்தோம். விராடோடு காரண பிரம்மம்,
விராடோடு சூஷ்ம பாவம், அதானது ஹிரண்ய கர்ப்ப பாவம். அதே மாதிரி விராட் அப்படிங்கிற ஸ்தூல பாவம். சூக்ஷ்மமான ஹிரண்ய கர்ப்ப பாவத்தை உபாசிக்கிறவன் இருட்ட பிராபிக்கிறான், அந்தகாரத்தை பிராபிக்கிறான் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12வது ஸ்லோகம் நம்ம அதே அக்கம் பார்த்துட்டு இருக்கோம். விராட் அப்படிங்கிற ஸ்தூல பாவத்தை உபாசிக்கிறவன் மகா அந்தகாரத்தை பிராபிக்கிறான் அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்படுறது. சூக்ஷ்மமான ஹிரண்ய கர்ப்ப உபாசனை அந்த ஸ்டெப்ல இருக்கிறவா பரமாத்மா லெவல்ல வந்து சேரலை. பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் செய்யற பிரபஞ்சத்துல இருக்கிற தேவதா லெவல்லையாக்கும் வந்து சேர்ந்திருக்கா. தேவதா பூஜைய டாப் மோஸ்ட் பூஜையாக்கும் அப்படின்னு நினைச்சு பலவித ஆக்ரக சாத்தியதைகள் கையிட்டு உபாசனை பண்றா. அதனால அவ அந்த ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கலை. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சக்தியான பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை. அதனாலயாக்கும் சூஷ்ம பாவ லெவல்ல இருக்கிறவா அந்தகாரத்தை பிராபிக்கிறா அப்படின்னு சொன்னது. தேவதா உபாசனையில சங்கல்ப மந்திரத்துல க்ஷேமம், வீரியம், விஜயம், ஆரோக்கியம், ஆயுள், ஐஸ்வர்யம் இதெல்லாம் தரணுமே அப்படின்னாக்குமே பிரார்த்தனை நடக்கிறது. அஸ்மாகம் சர்வ ஏஷாம் சகுடும்பானாம் சர்வமங்கலம் இதெல்லாம் தരണം அப்படின்னாக்குமே தேவதைகள் கிட்ட பிரார்த்திக்கிறது. எல்லாரும் எல்லா தேவதைகளையும் ஆராதிக்கத்தான் சேரா. அதெல்லாம் போய் சேரறது அந்த பகவானிலதான். விராடு உபாசனை, ஹிரண்ய கர்ப்ப உபாசனை இது ரெண்டும் വ്യത്യസ്തமான பலன்களை தரதுனால ரெண்டும் உபாசிக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒன்பதாவது மந்திரம் வித்யா அவித்யா அப்படிங்கறதையாக்கும் சொல்றத நம்ம பார்த்தோம். அந்தம் தமஹா பிரவிசந்தி ஏ அவித்யாம் உபாசதே ததஹா பூய இவ தே தமஹா ய உ வித்யாயாம் ரதாஹா அப்படின்னு இந்த 12ஆம் மந்திரம் இந்த பிரபஞ்ச உத்பவத்துக்கு காரணமான மாயையையும் அதாவது பிரகிருதியையும் அந்த பிரகிருதியோடு உத்பவத்துக்கு காரணமான ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிற காரிய பிரம்மத்தையும் எடுத்து சொல்றது. 9வது மந்திரத்துக்கும் 12வது மந்திரத்துக்கும் இந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான் உள்ளது. 12வது மந்திரம் அப்படிங்கிறது அந்தம் தமஹா பிரவிசந்தி ஏ அசம்பூதி உபாசதே சதஹா பூய இவ தே தமஹா ய உ சம்பூத்யாம் ரதாஹா. இത്രയുമാக்குமே இதுல சொல்லப்படுறது. இந்த 12வது ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல இருக்கிற மந்திரத்தை பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகத்திலையும் 7வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகத்திலையும் சொல்லப்படுறது. பகவத்கீதையில 7வது சாப்டர்ல 20வது ஸ்லோகம்
കാമൈസ്തൈസ്തൈർഹൃദജ്ഞാന പ്രപദ്യന്തേന്യദേവതാഃ തം തം നിയമമാസ്തായ പ്രകൃത്യാ നിയതാ സ്വയാ. പരമാത്മ ചൈതന്യത്തെ പല நாமரூபங்களில നമ്മൾ ஆராதனை பண்றோம். பல நாமரூபங்களில നമ്മൾ செய்யற பூஜைகளும் யாகங்களும் எல்லாம் எத்திச்சேர்றது பகவான் நாராயணனில ஆக்கும் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். பல பல நாமரூபங்களில നമ്മൾ செய்யற பூஜாதி கர்மங்கள், அந்த பூஜாதி கர்மங்களை நன்னா செய்ய வைக்கிறதும் பகவான் தான். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற பாவத்தோடு கூடிட்டு சகாம பாவத்துல ஆர்த்த பக்தனாயிட்டு அர்த்தார்த்தி ஆயிட்டு பகவானை நம்ம பஜிக்கிறோம். அப்படி பகவானை பஜிக்க வைக்கிறதும் பகவான் தான். தைஹி தைஹி ഓരോരോ കാമൈഹി ആശകൾ കാരണമായിട്ട് ഹൃദ ജ്ഞാനാഹ ஆத்மஞானம் அப்படிங்கிறது மறைக்கப்படுறது. ஆக்ரகங்கள் அப்படிங்கிற கவரால, ஹிரண்மய கவரால, சொர்ண கவரால அட்ராக்ஷனோடு கூடிட்டு மறைக்கப்படுறது. ஆத்மஞானம் அப்படிங்கிறது பிரகடமாகாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோடு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அட்டாச்மெண்டம், அந்த பிரபஞ்ச விஷயங்கள்ல இருக்கிற ஆசைகளுமாக்கும். ஆக்ரகங்களை வேண்டான்னு வச்சானாக்கா பகவத் தர்சனம் அப்படிங்கிறது ஈஸியாயிட்டு கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஆசைகளுக்காயிட்டு ஸ்வயா ஒவ்வொருத்தரும் அவாவாளோடு பிரகிருத்தியாக நியதாக சுபாவ குணத்துக்கு தகுந்த மாதிரி, சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி, சுபாவத்துக்கு அடிமைப்பட்டு ரஜோகுண தமோகுண சத்குண சுபாவங்களுக்கு தகுந்த மாதிரி தம் தம் ஓரோரோ நியமம் ஆஸ்தாயா விரதங்களும் அனுஷ்டானங்களும் இருக்கு. விரதங்களாலேயும் அனுஷ்டானங்களாலேயும் அந்நிய தேவதாக நிர்குண பரபிரம்மத்தை அல்லாதக்கி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற தேவதைகளை, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட குணரூபங்கள் இல்லாத தெய்வ சக்தியாக்குவே பரபிரம சக்தி. இங்க சொன்னது பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற தேவதா சைதன்யத்தை, சகாமமூர்த்திய பிரபத்யந்தே அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற தேவகள் காயிட்டு பக்தர்கள் சரணம் பிராபிக்கிறா. பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம். அந்தவத்து ஃபலம் தேஷாம் தத்பவத்யல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. அல்பமேதசாம் தேஷாம் புத்தி விகசிக்காததாலேயே ஆத்மஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிக்காத அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற அழியக்கூடின அவசியங்களுக்காயிட்டு, அழியக்கூடின விஷயங்களில் இருக்கிற ஆக்ரகங்களுக்காயிட்டு விவித பிரபஞ்ச தேவதைகளை உபாசிக்கிற சகாம பக்தர்களுக்கு ஒரு ஆக்ரகம் பூர்த்தியாச்சு அப்படின்னாக்கா பின்னால வருது அடுத்த ஆசை. இப்படி பகவான் கிட்ட ஒவ்வொரு தேவைகளுக்காயிட்டு அது வேணும் பகவானே இது வேணும் பகவானே அப்படின்னு ரிக்வெஸ்ட் செய்யற சகாம பக்தர்கள் தேவயஜஹா பிரபஞ்சத்துல தேவி தேவர்களை பூஜிக்கிறா. அப்படி தேவர்களை பூஜிக்கிறவா தேவான் யாந்தி தேவர்கள் சந்தோஷத்தோடு கூடி தர அந்த ஒரு பலத்துக்கு அந்தவது அவசானம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. தேவதைகள் ரொம்ப குஷியாயிட்டு பிரசாதிச்சு கொடுக்கிற அந்த வரங்களுக்கும் அனுகிரகங்களுக்கும் எல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. ஒரு ஆசை சாதிச்சானா அடுத்த ஆசை
இப்படி பக்தர்கள் கேட்டுட்டே இருக்கா. அந்த ஆசைகள் எல்லாம் இந்த தேவர்கள் நடத்தி கொடுத்துடுவா. ஆனா இந்த தேவதைகளுக்கொன்னும் மோட்ச சௌக்கியம் கொடுக்கறதுக்கான எபிலிட்டி கிடையாது. தேவர்கள் இப்படி தர சௌபாகியங்களை இந்த பக்தர்கள் அனுபவிச்சுட்டே இருக்கா. நிஷ்காம பக்தியோட எந்த ஒரு ஆக்கிரகமும் இல்லாதக்கு பகவானை பூஜிக்கிறதாக்கும் நிர்குண பக்தி. நிர்குண பக்தி ஒன்னினால மட்டும்தான் மோட்ச சௌக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். பரமானந்த ஸ்தானமாயிருக்கிற மோட்ச பதமாயிருக்கிற என்னோடு ஸ்தானத்துக்கு மல் பக்தாஹா என்னோடு உத்தம பக்தர்கள் நிர்குண ஸ்வரூபத்தை உபாசிக்கிற பாக்கியம் கிடைக்கிற அந்த பக்தர்கள் மாம் அபியாந்தி என்னையே வந்து பிராபிக்கத்தான் செய்யறா. ஆக்கிரகங்கள் இல்லாம பண்ணிட்டு இந்த உலகத்தில சர்வதிலையும் பகவானாக்கும் இருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு போதத்தை நான் அவளுக்கு உண்டாக்கத்தான் செய்வேன். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை அவ தெரிஞ்சப்பா. அப்பதான் அவளுக்கு என்னில வந்து சேரறதுக்கு சாதிக்கும் அர்ஜுனா அப்படின்னு பகவான் அர்ஜுனன் கிட்ட சொல்லறதாக்கும் இந்த ஸ்லோகம். பிரகிருதியில இருக்கிற தேவதைகளை பூஜிக்கிறவா, தேவதா ஆராதனை செய்யறவா இந்த பிரகிருதி இருக்கிற வரைக்குமே நிலநிற்கிற அந்த தேவதைகளில லயிக்கிறா. அதானது தேவலோகத்துக்கு போய் சேரறா. நிர்குண பரபிரம்மமாயிருக்கிற என்ன நிர்குண பக்தியோடு கூடிட்டு ஆராதிக்கிறவா ஒருபோதும் அழியாத என்னோடு பரமபதத்தை வந்து அடையறா அப்படின்னு பகவான் சொன்னதையாக்கும் நம்ம பார்த்தோம். ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல இருக்கிற 12வது மந்திரம் பகவத்கீதையில 16வது அத்தியாயத்துல 18-19 ஸ்லோகங்கள் கூடியும் இதுக்கு சூட்டபிளா இருக்கு. 18வது ஸ்லோகம் பகவத்கீதையிலேருந்து நம்ம பார்க்கிறோம். அஹங்காரம் பலம் தர்ப்பம் காமம் க்ரோதம் ச சம்ஸ்ரிதாஹ மாமாத்மபரதேஹேஷு பிரத்விஷந்தோப்யசூயகாஹ. யாக யஜ்ஞங்களால அக்னியில தேவதா சங்கல்பத்தோடு கூடிட்டு ஹோமம் நடத்தப்படுறது. நமக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை பகவானில சமர்ப்பிக்கலாக்கும் அக்னியில நெய்ய ஹோமிக்கிறது வழி நம்ம செய்யறோம். அந்த கரண சுத்தியாக்கும் இந்த ஹோமம் வழி நமக்கு கிடைக்கிறது. அந்த கரண சுத்தி இல்லாத யஜ்ஞங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அகங்காரத்தோடு கூடி செய்யற ஏது கர்மவும் ஈஸ்வர நிந்தையாக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக்கும் தட்சயாகம் அப்படிங்கிறது. தட்சன் அகங்காரத்தோடு கூடிட்டு செய்யற அந்த யஜ்ஞம் பூர்த்தி ஆகலை அப்படிங்கிறத நம்ம யஜ்ஞயாகம் அப்படிங்கிற பாகவதத்துல இருக்கிற அந்த பார்ட்டில தெரிஞ்சுப்போம். ஈஸ்வர நிந்தையாக்கும் அது. நான் என்னோடது அப்படிங்கிற பாவமும் அளவுக்கு அதிகமான ஆசைகளும் நினைச்சது நடக்காம இருந்தானா உண்டாகிற கோபபாவமும் இந்த பாவங்கள் எல்லாம் ஷட் விகார பாவங்கள் எல்லாம் சம்ஸ்ரிதாகா நன்னா கெட்டியா பிடிச்சுண்டு ஆக்ரக சாத்தியத்துக்கு தடசம் நிக்கிறவாகிட்ட அபியசூயகாகா பொறாமையோடு கூடி இருக்கிற பாவம் இருக்கிறவா ശരിക്കും யதார்த்தத்துல அவளோடு உள்ளேயும் அதே மாதிரியே ஆத்ம பரதேகேஷு அடுத்தவாளுக்குள்ளேயும் இருக்கிற அவளுக்குள்ளேயும் அதே மாதிரி அடுத்தவாளுக்குள்ளேயும் இருக்கிற மாம் பரம்பொருளா இருக்கிற என்னத்தான் அவ பிரத்விஷந்தஹா நன்னா துவேஷிக்கிறா.
இந்த பொறாமையாலையும் அதியாசையாலையும் எல்லாம் அவளுக்குள்ள இருக்கிற என்னையும் அடுத்தவாளுக்குள்ள இருக்கிற என்னையும் தான் நன்னா துவேஷிக்கிறா அப்படின்னு பகவான் சொல்றார். சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் சாட்சி ரூபத்தில் இருக்கிற என்னையாக்கும் இன்சல்ட் செஞ்சு துவேஷிக்கிறா. அவளுக்கு உள்ள இருக்கிற என்ன தெரிஞ்சுக்கிறது இல்லை, என்ன மறக்கிறா. இப்படி இருக்கிறவா அவளுல ஷட்விகார பாவங்கள் அப்படிங்கிறது கூடி நிற்கிறது அப்படின்னு பகவான் சொல்றார். 16வது சாப்டர் பகவத்கீதையில அதுல 19வது ஸ்லோகமும் இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல 12வது மந்திரத்துக்கு சூட்டபிளா இருக்கு. தானஹம் திஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம்யஜஸ்ரமசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு. அப்படி இருக்கிறவாளில ஷட்விகார பாவங்கள் கூடி நிற்கிறது. த்விஷதஹா ஆத்ம சைதன்யத்தை தெரியாதக்கு இப்படி அடுத்தவாளை துவேஷிக்கிறவா, சொந்தம் ஆசைகள் நடக்கிறதுக்காயிட்டு அடுத்தவாளை துரோகிச்சுண்டு. த்விஷதஹா க்ரூரான் இப்படின்னு இருக்கிற வார்த்தைகள் இங்க யூஸ் பண்ணப்படுறது. த்விஷதஹா அப்படின்னா அடுத்தவாளை துவேஷிச்சுண்டு, ക്രൂരാൻ അടുത്തവാളെ ദ്രോഹിച്ചുണ്ട്, അധർമ്മ പ്രവൃത്തികൾ ചെഞ്ചുണ്ട് വാഴറ അതാക്കും അശുഭാൻ. അധർമ്മ പ്രവൃത്തികൾ ചെഞ്ചുണ്ട് വാഴറ നരാധമാൻ சிரஷ்டமான மனுஷ ஜென்மம் கிடைச்சிட்டும் சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை பரமாத்மா அப்படிங்கிற சைதன்யத்துல எத்திப்படுறதுக்கு எந்த விதமான முயற்சியும் செய்யாதவாளாக்கும் இந்த அதமர்கள் நராதமர்கள். ஆத்மஞான லப்திக்காயிட்டு முயற்சி பண்ணாதவா ஆன அந்த நராதமர்கள் தான் அசுர குணம் இருக்கிறவாள அகம் பரம்பொருளாயிருக்கிற நான் சம்சாரேஷு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கிற இந்த பிரகிருதியில அஜஸ்ரம் எப்பவும் ஆசுரேஷு யோனிஷு ஏவா சத்குணமில்லாத யோனிகளிலேயே சத்குணமில்லாத ஜென்மங்களிலேயே க்ஷிபாமி விழ வைக்கிறேன். ஆத்ம சைதன்யத்தை தெரியாதவாளோடு உள்ளுக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை இல்லாம பண்றதுக்காயிட்டு அவளை நன்னா இடிச்சு பிழிஞ்சு ஜூஸ் பண்றதுக்காயிட்டு பதம் பண்றதுக்காயிட்டு அவளை அசத் ஆன சிச்சுவேஷனில் நான் மறுபடியும் மறுபடியும் ஜெனிக்க வைக்கிறேன். அவளுக்கு பல விதத்தில் இருக்கிற மன கஷ்டம் சரீர கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். அப்படி அவ என்ன கூப்பிட்டு உருகிறதுக்கு ஆரம்பிக்கிறத ரஜோகுண தமோ குணங்கள் கம்மியாயி சத்குணம் கூடி கூடி வந்து அவ என்ன பிராபிப்பா. அதனாலேயாக்கும் நான் அவளை அந்த ஒரு மனமாற்றம் உண்டாகிறதுக்காயிட்டாக்கும் அவளை நான் அசுரயோனியில போய் ஜெனிக்க வைக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றார்.